இது ஒரு புரட்சியை ஏற்படுத்தப் போகின்றது. இந்த விசாரணை எவ்வாறு இடம்பெற வேண்டும், மேலதிகமாக மற்ற விசாரணைகளில் எதற்காக சர்வதேசத்தின் பார்வை அல்லது நேரடி தலையீடு இருக்க வேண்டும் போன்றவற்றிற்கான ஒரு முனைப்பாக இது இருக்கின்றது. இது காலம் தந்த ஒரு சாட்சியமாக இன்று வரையில் சுமார் 467க்கு அண்மித்த எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் அகழ்வுகள் என்பன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கண்டுபிடிக்கப்பட்ட எண்புக்கூடுகளில் கனதியான மனத்தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குழந்தைகளின் எண்புக்கூடுகள் பலவும் கண்டுபிடிக்கப்பட்டு தாயோ தந்தையுடனோ அவர்கள் இருக்கின்ற அந்த எண்புக்கூடுகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக இந்த அரசு குறிப்பிட்டு தாங்கள் சொன்ன இந்த விவகாரத்தையும் இன்று வரையில் நவம்பர் 2024 இருந்து இன்று ஜூலை 2026 வரையான கால பகுதியில் 1.5 வருடத்திற்கு மேலான காலம் இது நடவடிக்கைகளையும் அது செய்யவில்லை. அதற்கான புறச்சூழ்நிலைகளாக சில வேளைகளில் ஏற்பட்ட புயல், பொருளாதார நிலைமைகள் போன்றவை ஏற்பட்டாலும், ஆனால் அவையெல்லாம் ஒரு சாட்டாகத்தான் இருக்க முடியும் என்றால் ஒரு திட்டம் என்பது ஆரம்பிக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்கின்ற பொழுது அதாவது ஆரம்ப திட்டம் என்பது போடப்படவில்லை. அதுதான் அங்கே உள்ள சிக்கலாக இருக்கின்றது. அரசியல் அமைப்பை கொண்டு வருவதாக இருக்கட்டும், அல்லது மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதாக இருக்கட்டும், அல்லது வடக்கு கிழக்கு ஏனைய பகுதிகள் போன்று அபிவிருத்திக்கு கொண்டு வருவதாக இருக்கட்டும். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழாய்வு நடைபெற்று வரும் நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உயர்மட்ட தூதுக்குழு அந்த பகுதியை பார்வையிட்டது. அங்கே பார்வையிட்டது முதல் அங்கு சென்று மக்களையும் சந்தித்து ஒரு மகஜரையும் பெற்றுக்கொண்டு தாங்கள் இதற்கு உங்களுடைய துயரங்களை நாங்கள் அறிவோம், உங்கள் துயரங்களை நாங்கள் உயர்மட்ட தலைவர்களிடம் எடுத்துச் சொல்லுவோம், நாங்கள் பார்த்ததை என்ன கண்டோம் என்பதையும் உண்மையாகவே நாங்கள் உங்களுக்கு ஒரு தீர்வையும் உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவையும் பெற்றுத் தருவோம் என்று அந்த மகஜரையை பொதுமக்களிடம் வேண்டிய பொழுது அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த செம்மணி புதைக்குழி அகழாய்வில் இதுவரை நூற்றுக்கணக்கான மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விசாரணையின் சட்ட மற்றும் தடவியல் முக்கியத்துவம் எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது? இந்த ஆதாரங்கள் எதிர்காலத்தில் இந்த பொறுப்புக்கூறலுக்கு எந்த அளவில் உதவக்கூடும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இது ஒரு புரட்சியை ஏற்படுத்தப் போகின்றது. இந்த விசாரணை எவ்வாறு இடம்பெற வேண்டும், மேலதிகமாக மற்ற விசாரணைகளில் எதற்காக சர்வதேசத்தின் பார்வை அல்லது நேரடி தலையீடு இருக்க வேண்டும் போன்றவற்றிற்கான ஒரு முனைப்பாக இது இருக்கின்றது. இது காலம் தந்த ஒரு சாட்சியமாக இன்று வரையில் சுமார் 467க்கு அண்மித்த எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் அகழ்வுகள் என்பன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கண்டுபிடிக்கப்பட்ட எண்புக்கூடுகளில் கனதியான மனத்தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குழந்தைகளின் எண்புக்கூடுகள் பலவும் கண்டுபிடிக்கப்பட்டு தாயோ தந்தையுடனோ அவர்கள் இருக்கின்ற அந்த எண்புக்கூடுகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவ்வாறான நிலையில் இந்த விசாரணையின் முக்கியத்துவத்தை உணர்ந்ததாக அல்லது இந்த விசாரணையில் சர்வதேசத்தின் ஈடுபாடு பற்றிய ஒரு தள பரிசோதனையை மேற்கொள்வதற்காக இந்த ஐக்கிய நாடுகள் அவை சம்பந்தப்படாத அமைப்புகளாக இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் இதில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது என்று கூற வேண்டும். என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பில் அதன் தூதுவராக இருக்கட்டும் அல்லது அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதி தலைவராக அல்லது அந்த ஒருங்கிணைப்பு தலைவராக இருக்கட்டும், அவர்களோடு இணைந்து ஜெர்மன், பிரான்ஸ் மற்றும் இத்தாலி, நெதர்லாந்து ஆகியவற்றின் தூதுவர்களும் அங்கே சென்றிருக்கின்றார்கள். எனவே இது ஒரு பெரிய ஐரோப்பா சார்ந்த ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குழுவாக நாங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறான அவர்களின் விஜயத்தின் பொழுது அவர்கள் அங்கே நேரடியாக அங்கே தோண்டி எடுக்கப்படுகின்ற மயானத்தின் பகுதிகளுக்கு சென்று தடயவியல் நிபுணர்களுடன் கலந்தாலோசித்திருக்கின்றார்கள், அவர்களிடம் கேட்டறிந்திருக்கின்றார்கள். அதன் மூலம் அதாவது டிஎன்ஏ போன்ற பரிசோதனைகளை ஏற்படுத்துவதற்கான இந்த ரேடியோ கார்பன் அல்லது இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் எனப்படுவது நிச்சயமாக எந்த காலகட்டத்தில் இவ்வாறான படுகொலைகள் இடம்பெற்றன, இவை புதைக்கப்பட்டன போன்றவற்றை அறிவதற்கான
சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தக்கூடியவை. அவற்றை கண்டறிதல், மற்றது கண்டறியப்பட்ட விடயங்கள் அல்லது கண்டறியப்பட்ட எண்புக்கூடுகளின் மாதிரியை DNA பரிசோதனை மூலம் அவர்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் போன்ற காணாமல் போனவர்களின் குடும்பத்துடன் ஒத்துழைத்து பார்த்தல் போன்றவற்றில் ஈடுபடுதல் போன்ற பணிகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு இவ்வாறான ஒரு நடவடிக்கை உதவும். ஆனால் அவர்களுடைய பயணம் என்பது அங்கே நாடு பிடித்தறுதலாகத்தான் நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். பயணத்தின் பொழுது நிச்சயமாக அவர்கள் மக்களை சந்தித்திருக்கின்றார்கள். மற்றது பத்திரிகையாளர்களுடன் சந்திப்பின் பொழுது அவர்களுடைய கேள்வி என்பது முக்கியமான கேள்வியாக அவர்கள் இந்த ஜென்சி எனப்படுகின்ற இளைய தலைமுறையினர் தற்பொழுது இந்த அரசுடன் ஒத்துப்போகின்ற அல்லது ஒன்றுபட்ட ஸ்ரீலங்காவிற்குள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்குரிய வழிவகையில் மாறி வருவதற்கான காரணிகள் என்ன என்று கேட்ட பொழுது பத்திரிகையாளர்கள் பல காரணங்களை கூறிய பொழுதும் இவர்கள் பிறந்த காலம் என்பது 2009 அண்மித்ததாகவோ அல்லது அதன் பிறகான காலமோ இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு அதன் பாதிப்பு தெரியாது அல்லது அவர்கள் அந்த போராட்டத்தின் தன்மையை உணரவில்லை. எனவே அவர்கள் அந்த போராட்டம் அல்லது வன்முறை சார்ந்த வகையில் மீண்டும் ஒரு போராட்டம் வரும் என்கின்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் என்கின்ற ஒரு கருத்தியலை பத்திரிகையாளர்கள் அங்கே விதைத்திருக்கின்றார்கள். இது இருந்த பொழுதிலும் தமிழர்களுக்கான தேவை அல்லது அவர்களுடைய சுய நிர்ணயம், அவர்களுக்கான உரிமைகள் போன்றவற்றில் எந்தவித விட்டுக் கொடுப்புகளும் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்கான கருத்தியலையும் பத்திரிகையாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விவகாரம் என்பது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று ஜூலை 23 எவ்வாறு 83ஆம் ஆண்டு தென்னிலங்கை தமிழர்களை மாத்திரமல்ல ஏனைய தமிழர்கள் அனைவரையும் ஒன்றுபட வைத்ததாகவும் அதே நேரம் சிங்களவர்களின் பயம் மற்றும் அவர்களுடைய கூறமுகம் இனவாத சிங்களவர்கள் அனைத்து சிங்களவர்களும் அல்ல இனவாத சிங்களவர்களின் முகமாகியவற்றை காட்டியதாகவும் ஒரு சர்வதேச புலம்பெயர்விற்கு வழிவகுத்ததாகவும் அதுவே இந்தியாவை ஒரு ஆயுத போராட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான பயிற்சிகளையும் ஆயுதங்களையும் வழங்குவதற்கான வழிவகையில் வகித்ததாகவும் அந்த ஆண்டே இந்திரா காந்தி அவர்கள் இது இனப்படுகொலை ஜெனசைட் என்கின்ற வார்த்தையை 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் பொழுது பாவிக்கப்பட்டவராகவும் அதன் நடவடிக்கைகளாக சன்சோனி கமிஷன் போன்ற பல கமிஷன்கள் ஏற்படுத்தப்பட்டும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் இடம்பெறாத அல்லது அந்த பரிசீலிக்கப்படாத தன்மையை உடையதாக இருக்கின்ற நிலையில் சர்வதேசத்தின் பங்கு என்பது முக்கியம் என்பதை மீண்டும் கோடிட்டு காட்டுவதாக இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழிகளும் அவை தொடர்பான விசாரணைகளும் இடம்பெறுகின்றன. இங்கே கனேடிய அரசின் பங்கும் தேவை என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இது தொடர்பான நடவடிக்கைகளை கனேடிய தூதரகத்துடன் தாங்கள் இணைந்து செய்வதாக நேற்று தினம் ஒரு அறிக்கை ஒன்றை இங்குள்ள ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்கின்றது. நிச்சயமாக கனடாவின் பங்கு இதில் மிகவும் காத்திரமானதாக அமையும். இங்கே ஒன்று விடயத்தை கவனிக்க வேண்டும். நாங்கள் கனடாவை இலங்கை சம்பந்தமான விடயத்தில் தவிர்த்து வைத்து பார்க்க விரும்புகின்றோம். அது மிகவும் தவறான ஒரு விடயம். கனடாவிற்கான பாரிய பங்களிப்பு அங்கே தேவையாக இருக்கின்றது. கனடா இனப்படுகொலை என்ற விவகாரத்தில் மெத்தனமாக அந்த நேரத்தில் இருந்ததால் அவர்கள் அங்கே உள்ள மக்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டியுள்ளது. அதைவிட கனடாவில் உள்ள விசேடத்துவம் நிபுணத்துவம் உலகில் வேறு எவர்களிடமும் இல்லை என்று சொன்னால் கனடா இங்கே உள்ள அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்கூல் எனப்படுகின்ற கத்தோலிக்க தங்கி படிக்கும் இடங்களில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் அல்லது சிறார்கள் படுகொலைகள் தொடர்பாக அறிவதை அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றதை அறிவதற்குரிய சாதனங்களை கொண்டிருக்கின்றது. அதற்குரிய நிபுணத்துவ மனிதர்களை கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவ்வாறான விசாரணைகளை கனடா இப்பொழுது 3 வருடங்களாக மேற்கொண்டிருக்கின்றது. 3 வருடங்களாக மேற்கொண்டு அவ்வாறு செவ்விந்தியர்களின் குழந்தைகளுக்கு செய்யப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதை ஏற்ற நாளாக இருக்கின்றது. இந்த நிலையில் கனடாவின் பங்கை நாங்கள் காத்திரமாக்குவதற்கு நிச்சயமாக இங்குள்ள தமிழ் அமைப்புகள் செயற்பட வேண்டும். செயற்படுகின்ற அமைப்புகள் அதனை மேலும் ஆணித்தரமாக கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வருவதன் மூலம்தான் இதில் நாங்கள் ஒரு கனடாவின் அக்கறையான பங்கு என்பதை விட அவர்களிடம் இருக்கின்ற அனுபவத்தையும் மற்றும் இயந்திரங்கள் இவ்வாறான அந்த சாதாரணமாக நிலத்தின் மேல் வைத்து இதற்கு கீழ் இந்த நில மாதிரியில் மாறுபாடு இருக்கின்றதா என்று கண்டுபிடிக்கப்பட்டால் மாறுபாடு இருக்கும் பட்சத்தில் அதை எலும்புக்கூடாக இருக்க முடியும் என்பதை எல்லாம் கண்டறிகின்ற கருவிகள் இருக்கின்றன. அவை போன்றவை எல்லாம் அங்கே
அனுப்பப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. இதனை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட கவனத்தில் எடுப்பார்கள் என நம்புவோம். அதுதான் இந்த குறிப்பாக சொல்லக்கூடிய விடயமாக இருந்தது. ஆனால் நிச்சயமாக நேற்றைய விடயம் என்பது இப்பொழுது மீண்டும் சர்வதேசம் என்பது இந்த விவகாரத்தில் தனது கரிசனையை செலுத்துகின்றது. சர்வதேசம் பல கட்டங்களிலும் செலுத்தி இயலாத ஒரு கட்டத்திற்கு, அதாவது இவ்வாறு கூறுங்கள், இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வாக அவர்கள் பல பரிசோதனைகளை மேற்கொண்ட பொழுது அவற்றிற்கான காழ்ப்புணர்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக இந்த இமாலய பிரகடனம் என்பதுதான் அவர்கள் அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்தால் கடைசியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகவும் அதன் பிறகு கைவிடப்பட்ட ஒரு தன்மையாக இருந்த பொழுதும் இப்பொழுது மீண்டும் சர்வதேசம் தனது பார்வையை செலுத்துகின்றது, அக்கறையை செலுத்துகின்றது. இது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்ந்தும் சர்வதேச விசாரணை என்று வலியுறுத்தி வருகின்றனர். உள்நாட்டு விசாரணையை விட சர்வதேச விசாரணை தான் அவசியம் என்று அவர்கள் ஏன் கருதுகிறார்கள்? இதற்கான விளக்கம் என்னவாக இருக்கும்? இல்ல, இதற்கான விளக்கம் என்பது பாகுபாடு அல்லது சாட்சியங்கள் அளிக்கப்படுதல் அல்லது சாட்சியங்கள் சாமதிக்கப்படுதல் அல்லது திரிவுபடுத்தப்படுதல். இப்பொழுது குறிப்பாக கூறுங்கள், நீங்கள் இலங்கையின் ஒரு பரிசோதனை கூடத்தில் இந்த விவகாரங்களை விசாரிக்கின்ற பொழுது அதன் உண்மை தன்மை என்பது எவ்வாறு வெளியிடப்படும் என்பதை நாங்கள் ஒரு சாதாரண அறிக்கையை வைத்து நம்பக்கூடியதாக இருக்குமா என்ற கேள்வி அவர்களுடைய போக்கில் இருக்கின்றது. இது அதாவது காலமாக இடம்பெற்று வருகின்ற போக்குத்தான் இதனை தீர்மானிப்பதாக இருக்கின்றதே தவிர இது நிச்சயமாக அதாவது இந்த சர்வதேச விசாரணை என்பது நீதியை நியாயமானதாக பெறுவதற்காக, குறிப்பாக ட்ரூத் அண்ட் ரிகன்சிலியேஷன் எனப்படுகின்ற நடந்தவற்றை ஆராய்வதற்கும் மீள இணைவதற்கும் கூட சர்வதேசத்தின் பங்கு என்பது இவ்வாறு நாடப்பட்டதோ அதே போன்றதொரு பங்கை இப்பொழுது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விவகாரத்திலும் நாடுவதற்கான விடயமாக இவர்களுடைய நடவடிக்கைகள் தான் காரணமாக இருக்கின்றன. அதாவது இதில் உள்ள நீதித்தன்மை மற்றும் இந்த பொறுப்புணர்வான பாதையை செல்வார்களா, நேர்மை கடைபிடிக்கப்படுமா, மற்றும் இந்த களப்பணிகள் விரிவுபடுத்தப்படுமா. குறிப்பிட்டு இப்பொழுது ஒரு சிந்து பாத் என்கின்ற இந்த மயானம், அந்த மயானத்தை அண்டியதாக நடைபெறுகின்றது. இப்பொழுது இந்த இயந்திரங்கள் சென்று வேறு இடங்களிலும் மண்களில் அதாவது மாறுபட்டிருக்கின்றன என்றால் ஒரு இயற்கையாக இருக்கின்ற மண்ணமைப்பிற்கும் அது ஏதாவது உள் புதைக்கப்பட்டு அது பல பத்தாண்டுகளுக்கு முதல் இடம்பெற்றிருந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடிய சோனார் சாதனங்கள் இருக்கின்றன. அந்த சாதனங்களின் பயன்பாடு என்பது இலங்கையில் இல்லை. அவ்வாறானவற்றை பெறுவதற்கான நடவடிக்கையாகவும் இவ்வாறு அவர்கள் கேட்பதில் தாராளமான நியாயம் இருக்கின்றது. அவர்கள் ஒரே ஒரு விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எந்த ஒரு கட்சி பதாதைகளுக்கும் அகப்படாமல். என்றால் அவர்களை கட்சிகள் பாவித்த சந்தர்ப்பங்களை நாங்கள் கடந்த காலங்களில் யதார்த்தமாக பார்த்தோம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இனிவரும் காலங்களில் அவ்வாறு இல்லாமல் அவர்களுடைய பிரச்சனை என்பது அவர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்தவர்களாகவும் அவர்கள் அதை தேடுபவர்களாகவும் இருப்பவர்கள், அவர்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டு அவர்கள் கௌரவமாக அனைத்து கட்சிகளாலும் மதிக்கப்பட்டு நடத்தப்படுபவர்களாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த விசாரணையின் தன்மை என்பது வீரியம் பெறும், அனைத்து கட்சிகளும் பங்கு பெறக்கூடியதாக இருக்கும். அது அடுத்த கட்டத்திற்கு இந்த விடயத்தை கொண்டு செல்லும். அதிலும் குறிப்பாக நாங்கள் கூறுவதானால் இப்பொழுது வடக்கு கிழக்கில் இடம்பெறுகின்ற விடயங்களில் அதாவது ஒரு காத்திர ரீதியான அல்லது ஆரோக்கியமான முறையில் விடயங்கள் தெளிவு வருவதற்காகவும் முடிவு வருவதற்காகவும் இந்த விடயத்தில் இவ்வாறான ஒரு சர்வதேச விசாரணை ஆரம்பிக்குமாக இருந்தால் ஏனையவற்றில் கூட அவற்றை புகுத்தக்கூடிய தன்மை என்று இருக்கின்றது. ஆனால் அந்த தன்மை வருவதற்கு தமிழர்களிடையான ஒற்றுமையும் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் கடந்த 2024 நவம்பர் மாத தேர்தல் சர்வதேசத்திற்கு சொன்ன செய்தி படுபிள்ளையான செய்தி. அதாவது வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் அனுர குமர திசாநாயக்காவின் ஜேவிபி கட்சி வெற்றி பெற்றது, மட்டக்களப்பை தவிர. மட்டக்களப்பு ஒன்றில் தான் தமிழரசு கட்சி வெற்றி பெற்றது. அது கட்சிகளிடையான பிளவால் இடம்பெற்றது. ஏதோ அனுர குமர திசாநாயக்காவின் கட்சியின் வெற்றியால் வந்தது அல்ல அவரின் வளர்ச்சியால் வந்ததை விட தமிழர்கள்
4-5 பிரிவுகளாக போட்டியிட்டு கேட்டார்கள். அவ்வாறான நிலைமைகள் மாற்றம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் தமிழர்களுக்கான குரல் இருக்கின்றது என்ற கேள்வியோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் நேரடியாக பத்திரிகையாளர்களிடம் கேட்ட ஜென்சியின் மாற்றம், ஜென்சி எவ்வாறு அரசை ஆதரிக்கின்றது, எவ்வாறு அவர்களால் இவ்வாறு செயற்பட முடிகின்றது என்பதற்கான காரணங்களாக எங்களுக்கு பிரச்சனைகள் என்பன தீர்ந்து போகவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் என்பதுதான் உண்மை. இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழுவின் இந்த செம்மணி விஜயம் ஒரு குறுக்கீட்டு நிகழ்வாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டுமா, அல்லது இலங்கையின் மனித உரிமைகள் நிதி பொறுப்புகளுக்கு கடந்த காலத்தில் இந்த செம்மணி தொடர்பான விவகாரங்களில் வந்த பொறுப்புக்கூறல் விசாரணை குழுவின் அறிக்கையை விட சற்று காரசாரமாக இருக்குமோ மக்கள் எதிர்பார்த்த முடிவு இவர்களிடமிருந்து வருமா என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? இல்லை, நிச்சயமா இந்த அரசு குறிப்பிட்டு தாங்கள் சொன்ன இந்த விவகாரத்தையும் இன்று வரையில் நவம்பர் 2024 இருந்து இன்று ஜூலை 2026 வரையான காலப்பகுதியில் 1.5 வருடத்திற்கு மேலான காலம் இது நடவடிக்கைகளையும் அது செய்யவில்லை. அதற்கான புறச்சூழ்நிலைகளாக சில வேளைகளில் ஏற்பட்ட புயல், பொருளாதார நிலைமைகள் போன்றவை ஏற்பட்டாலும், ஆனால் அவையெல்லாம் ஒரு சாட்டாகத்தான் இருக்க முடியும் என்றால் ஒரு திட்டம் என்பது ஆரம்பிக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்கின்ற பொழுது ஆரம்ப திட்டம் என்பது போடப்படவில்லை. அதுதான் அங்கே உள்ள சிக்கலாக இருக்கின்றது. அரசியல் அமைப்பை கொண்டு வருவதாக இருக்கட்டும், அல்லது மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதாக இருக்கட்டும், அல்லது வடக்கு கிழக்கு ஏனைய பகுதிகள் போன்று அபிவிருத்திக்கு கொண்டு வருவதாக இருக்கட்டும். இங்கே இன்னும் ஒரு கேள்வியையும் ஐரோப்பிய ஒன்றியம் எழுப்பியிருந்தது. எதற்காக இந்தியா அதிகமாக வடக்கு கிழக்கு உதவி செய்வதை இட்டு தமிழர்கள் சிங்களவர்கள் ஏன் பயப்படுகின்றார்கள் அல்லது தென்னிலங்கை ஏன் பயப்படுகின்றது என்று அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் உள்ள தொடர்பாடல் என்பது 21 கடல் மைல் தூரத்தை உண்டது. அங்கே இப்பொழுது விமான போக்குவரத்தும் கப்பல் போக்குவரத்தும் ஒரு நாளைக்கு பல தடவைகள் இடம்பெறுகின்றன. இதன் மூலம் சில வேளைகளில் வடகிழக்கு என்பது பொருளாதாரத்தில் தங்களுக்கு தேவையானதை பெறுவதாகவும் கொழும்பை தவிப்பதாகவும் மாறிவிடுவதாக, கொழும்புக்கு சென்று விமானம் ஏறுகின்ற தேவையில்லை, கொழும்புக்கு சென்று செலவழிக்கின்ற தேவையில்லை. அதேவேளை ஒரு பொருளாதார தட்டுப்பாடு வருகின்ற பொழுது சில வேளைகளில் வடக்கு கிழக்கு மக்கள் உடனேயே பெற்று விடுவார்கள் போன்ற பயமும், கடந்த காலங்களில் இந்தியா எவ்வாறு செயற்பட்டது போன்ற பயமும் தான் அதற்குரிய காரணம் என்பதும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் சிங்கள அரசு இந்த விவகாரத்தில் மெத்தனமாக இருக்கின்றது, நேர்மையாக செயற்படவில்லை என்பதுதான் உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம், நம்புவோம். இந்த செம்மணி புதைகுழியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. நன்றி சுரேஷ் சர்மா, இந்த வழியில் இணைந்து கொண்டு எங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு. புரிதல் விடயம் தொடர்பாக மீண்டும் ஒரு முறை பேசிக்கொள்ளலாம். நன்றி மீண்டும் உங்களுக்கு. நன்றி தர்மா, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.